எஸ், ஹெச் நைட் விசஸ் நைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடு, நிலம், கோட்டை, அரசு அதிகாரம் இல்லாத தனித்த வீரன் தான் ஹெச் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் நைட்னா ஒரு நாடோடி நைட், நாடோடி வீரன் கூட நம்ம சொல்லலாம். ஹெச் நைட்டுக்கு எந்த மாளிகை, அரசு குடும்பத்தோட அதிகாரமும் ஆதரவும் கிடைக்காது. இவர் ஒரு நாடோடியாக தேசம் தேசமாக கால்நடையாக குதிரை மூலமாக நடந்து போயிட்டுருப்பார். இவர் நாடோடியாக சுற்றி திரியும் பொழுது செல்லும் பாதைகளில் இருக்கக்கூடிய புதர்கள், பண்ணைகள், மரங்கள் அடியில் வந்து தூங்குறது காரணத்தினால ஹெச் நைட்டுங்கிற பேர் வருது. தற்காலிகமாக ஒரு லார்டுக்கு, அதாவது ஒரு நிலப்பிரபு க்கு வந்து ஒர்க் பண்ணுறது மூலிமா அவருக்கு பணம் வந்து கிடைக்கும். இல்லை ஒரு கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளோட பாதுகாப்பு வேலைகளை செய்து கூட வந்து அவருக்கு தேவையான பணங்களை சேர்த்துப்பார். வீரர்களுக்கான போட்டிகள் நடக்கும்போது, டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது அதில் கலந்து கொண்டும் சம்பாதிப்பார். இவருக்கு அவருடைய வாள், உடை, குதிரை இது மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். ஏன்னா பேசிக்காகவே ஒரு ஏழை அப்படிங்கிறதுனால. ஹெச் நைட்டுக்கு நேர்மை, தைரியம், நல்ல மனசு, தான் செய்கிற வேலையின் மீது நல்ல மதிப்பு, கௌரவம் எல்லாமே இருக்கும். அதே டைம் எல்லா ஹெச் நைட்டும் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நைட் வந்து அரசர் இல்லைன்னா லார்டு, குறுநில மன்னர்களுக்கு வந்து பாதுகாப்பு சேவையில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான பயிற்சி பெற்ற வீரர். தைரியம், நேர்மை, தன் வீரத்தின் மேலே மதிப்பும் கௌரவமும் கொண்டவங்க நைட்ஸ். கவசம் போட்டுட்டு குதிரையின் மேல் ஏறி சவாரி செஞ்சு போராடுவாங்க. ராஜ்யத்தோட பாதுகாப்பு, லார்டுகளுக்கு விசுவாசம், பலவீனமான மக்களை காப்பாற்றுறது, போராட்டங்களில் கலந்து கொள்வாங்க. நைட்டுக்கு வந்து சர் பட்டம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர் ஜேமி லானிஸ்டர் கேம் ஆஃப் த்ரோனில் கூட பார்த்துருப்போம். ஜேமி லானிஸ்டர் வந்து நைட் மட்டும் கிடையாது, அவர் ஒன் ஆஃப் த ஸ்வாட்மேன், பெஸ்ட் ஸ்வாட்மேன் ஆஃப் 7 கிங்டம்னே சொல்லலாம். அடுத்து சர் கிறிஸ்டன் கோல் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில் ஃபர்ஸ்ட்டு ரெனேராக்கு ஒரு பாதுகாப்பான வீரராகவும், செகண்ட் குயின் ஆலசன்ட்க்கு பாதுகாப்பு தரக்கூடிய விசுவாசமான வீரராகவும் ப்ளே பண்ணியிருப்பார். சர் கிறிஸ்டன் கோல் லார்ட் கமாண்டர் ஆஃப் கிங்ஸ் கார்ட், அப்புறம் ஹேண்ட் ஆஃப் த கிங்காகவும் இருந்திருப்பார். ஸ்குவேர்னா நைட் கிட்ட சண்டை பயிற்சிகளை கற்றுக்கக்கூடிய மாணவராக சேர்ந்துக்கிறது, அவர்களுக்கு உதவியும் செய்வாங்க. அதே சமயம் போர்க்கலைகளையும் ஃபைட்ஸும் வந்து கற்றுப்பாங்க, சண்டை பயிற்சிகளையும் கற்றுக்குவாங்க. ஜிஓடி கேம் ஆஃப் த்ரோனில் வந்து பிரைன் த டாத் கிட்ட பாட்ரிக் வந்து அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டே ஒரு ஒரு வழி பயணம் மேற்கொள்வாங்க. அப்போ வந்துட்டு அந்த பயணத்தில் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு ஆபத்தில் வந்துட்டு பிரைனை வந்து காப்பாற்றுவார். அதுக்கப்புறமா பிரைனோட நம்பிக்கையை சம்பாரிச்சதுக்கப்புறமா பிரைன் பாட்ரிக்கு வந்து தன்னுடைய வால் பயிற்சிகள் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வச்சுப்பாங்க, நம்ம பயணம் செஞ்சுட்டே இருப்போம், ஸ்டார்க்கு குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க சான்சாவை. ஸோ அந்த கேப்பில் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு உனக்கு சண்டை பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாட்ரிக் வந்து டிரியன் கிட்டே இருப்பாங்க. டிரியனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. டிரியனுக்குமே வந்து ஒரு போரில் வந்துட்டு அவரை வந்து காப்பாற்றிருப்பார். ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பார். அடித்து போட்டிருப்பாங்க, இவர் தூக்கி நவுத்தி கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு காப்பாற்றிருந்திருப்பார். அதே மாதிரி இங்கே டங்கன் த டாலுக்கு வந்து ஸ்கொயராக நம்ம எக் இருப்பார்.